வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள் எல்லாமே போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சப்பாத்தி மாதிரி உருட்டி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன சைஸில். அதில் உள்ளே நம்ம இந்த ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சுட்டு சைடில் ஃபோர்க் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.